தனுஷ் நடிப்பில் வரப்போகிற ஜூன் 20ஆம் தேதி அன்றைக்கி வெளிவர்ற குபேரா படத்தினுடைய ஆடியோ வெளியீட்டு விழா வந்து சென்னை சாராம் இன்ஜினியரிங் காலேஜில் வந்து நடந்தது. அதில் கிட்டத்தட்ட ஒரு 5 வருடமாக மனசுக்குள்ளேயே பதுங்கி புழுங்கி போய் வச்சிருந்த ஒரு விஷயத்தை வந்து தனுஷ் நேற்று வந்து அந்த ஸ்டேஜில் வந்து வெடித்து சிதற விட்டார் பாருங்க. ஒரு மனுஷனை எவ்வளோ தான் அடிக்கணும்னு ஒரு விவஸ்தையே இல்லாமல் அறிவே இல்லாமல் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து பேசிகிட்டு இருந்தால் ஒரு மனுஷன் என்ன தான் பண்ணுவார்? கிட்டத்தட்ட அவருக்கு 24 ஹவர்ஸ் டைமே பத்தலை தனுஷ்க்கு என்ன கேட்டால் சொல்லுவேன். ஏன்னா ஹீரோவா, டைரக்டரா, ப்ரொடியூசரா, சிங்கரா, லிரிக்ஸ்டா இவ்வளோ வேலையில் தந்துட்டு ஒரு இங்கிலீஷ் படம் பண்ணுறாரு, ஹிந்தி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இவ்வளோ வேலை பழுவில் அவர் பாட்டுக்கு தான் உண்டு தன் வேலை உண்டுன்னு போயிட்டுருக்காரு. அவருக்கு இருக்கிற ப்ராப்ளமே நிறையா இருக்குது. பசங்களுடைய வந்து எதிர்காலம் அதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. இப்போ தனிமையில் இருக்கார். ஸோ ஒய்ஃபை டைவர்ஸ் பண்ணிவிட்டு இப்படி நிறைய விஷயங்கள் இருந்துகிட்டு இருக்கும்போது வந்து தேவையில்லாமல் எந்த நடிகையாவது யாரோட போனாலும் இவங்களோட டைவர்ஸ் ஆனாலும் அது காரணம் தனுஷ்னு எத்தனை வருஷமாக சொல்லுவீங்க? அவருடைய படங்கள் வெளியே வரும்போதெல்லாம் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை டார்கெட் பண்ணி அடிக்கிறீங்க. இல்லை சுசித்ரா வேறு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா உடனே அடிக்கிறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. அவங்க ஒரு பக்கம் அவங்க கிளப்பிவிட்டது தான். இப்போ தேவையில்லாமல் ஜெயம் ரவிக்கும் ஆர்த்திக்கும் ப்ராப்ளம். அவங்க ஒரு பக்கம் ட்ராவல் ஆகி போயிட்டுருக்காங்க. அதில் ஆர்த்திக்கும் தனுஷும் ஒரு ஃபங்க்ஷனில் எடுக்கப்பட்ட ஒரு ஃபோட்டோவை போட்டு ஆர்த்திக்கு தனுஷுக்கும் தொடர்புக்கும் விஷயத்தை மனசாட்சியே இல்லாமல் அவங்க பேசி ஒரு புயலை கிளப்பி இன்றைக்கி ஆர்த்தியோட அப்பாவை வந்து சுசித்ரா மேலே வந்து கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்க, ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கிளப்பி விட்டு அமலாபால் டைவர்ஸு காரணம் தனுஷுன்றீங்க. அந்த ஒரு நடிகை டைவர்ஸ்னால் அதுக்கு தனுஷுன்றீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஹிந்தி ஆக்டர்ஸ் வந்து சர்வன் சாவ்லான்னு சொல்லி வந்து ராணா ரெட்டின்னு வெப் சீரியல்ஸ் ஒன்று பண்ணுறாங்க. அதில் வந்து அதனுடைய சீரியலுக்கு வெப் சீரியல்ஸுக்கு ப்ரொமோஷனுக்கு போகும்போது அவங்க விஜயை வந்து ஒரு கொஸ்டினை கேட்டுகிட்டே வராங்க. ஜென்ரலாக அப்படியே போது காஸ்டிங் கவுன்சில் நடந்ததான்ற ஒரு விஷயத்தை கேட்கும்போது தமிழில் நடந்ததுன்னு விஷயத்த சொல்ல வர்றாங்க. அவங்க சொல்கிறது வந்து நேஷ்னல் அவார்டு வின்னர் சொல்கிறாங்க. அவருக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும், ஹிந்தியும் இங்கிலீஷும் தெரியாதுன்னு விஷயத்த சொல்கிறாங்க. பேர் சொல்லாமல் அது ஒரு ஜெனிவனாக சொல்லிட்டு போகிறாங்க. உடனே இங்கே இருக்கிறவங்க அடித்தா தனுஷ் தான் அது காரணம்னு வேறு அடிக்கிறீங்க. என்னப்பா இது நியாயம்? கொஞ்சம் பேசுகிறதுக்கும் எழுதுறதுக்கும் வந்து ஒரு விவஸ்தையே இல்லையா? தனுஷ் தான் கிடைச்சார் அவருக்கு. அப்படி பார்க்க போனால் அவங்க வந்து தமிழ் மட்டும்தான் தெரியும் நேஷனல் அவார்டு வின்னர் அப்படின்னா அது யாராக இருக்கும்? கொஞ்சம் யோசித்து நீங்களே கெஸ் பண்ணுங்கள். நான் கெஸ் பண்ணியிருக்கேன். ஓகே விட்டுருவோம். ஏன்னா அவங்க பேர் சொல்ல நான் விரும்பலை, அவங்களே சொல்லலை. ஸோ அதனால் எதற்கெடுத்தாலும் தனுஷ் அப்படின்னா அதான் நேற்று போட்டு உண்டு இல்லைன்னு தெறிக்க விட்டார் ஸ்டேஜை. குபேரா படத்தினுடைய அந்த ஆடியோ லான்ச்சில் ப்ரொமோஷனுக்கு வந்தார் இல்லையா, தன்னுடைய மனசுக்குள்ளே இருந்த விஷயம், இண்டஸ்ட்ரிக்குள்ளே நிறையா விஷயங்கள் தன்னை பற்றி பேசிப்பட்டுக்கிட்டே இருக்கிற விஷயத்தையும் உடைச்சார் நேற்று தான். 23 வருஷமாக எனக்கு கை தூக்கி விட்டு வழிநடத்தி கொண்டு போகிற என்னுடைய ரசிகர்கள் மக்கள் இருக்கும்போது எனக்கு எந்த கவலையுமே இல்லைங்கிற விஷயத்த சொல்கிறார். ஒரு செங்கலை கூட பிடுங்க முடியாது, ஆட்ட முடியும்னு சொல்கிறாரு. நான் சொல்கிறேன், அவராக ஜெனிவனாக சொன்னார் செங்கல்னு. நான் சொல்கிறேன் தனுஷோட பிடுங்க முடியாதுன்னு தான் நான் சொல்லுவேன். நான் இதை ஏன்னா அவர் வந்து எந்த அளவுக்கு வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டுருக்கார். இந்த 1 to 5 இருக்கிற இந்த ஆக்டர்ஸில் வந்து ஒரு 5வது 4வது பொசிஷனில் இருக்கார் அப்படின்னா அடுத்த ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு அவர் ஓடிட்டுருக்கார். அவருடைய படங்கள் வரிசையாக பார்த்தீங்க அப்படின்னா ராயன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அழகாக ஒரு மாஸ் என்டர்டெயின்மெண்ட் கமர்ஷியல் கொடுத்தாரு. அடுத்து ஒரு இட்லி கடை ஒன்று ஓகே இருக்கட்டும். அதுக்கடுத்து வட சென்னை அந்த ஸ்டேஜ்லேயே ரசிகர்கள் கேட்குறேன் அடுத்து வட சென்னை என்னாச்சுன்ட்டு அவரே சொல்கிறார். 2018-19 கேட்டுட்ருக்கீங்க. அடுத்த வருஷம் வட சென்னை 2 ஆரம்பிக்க போகுது. நானும் வெற்றிமாறனும் சேர்ந்து பண்ணுறோம். அந்த படம் மிகப்பெரிய அளவில் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை ரசிகர்களுக்கு ஒரு ட்ரீட்டாக கொடுக்குறாரு. ஸோ இப்படி நிறையா விஷயங்கள் அடுத்த லைனப்பில் அவர் போய்கிட்டு இருக்கும்போது இதற்கிடையில் வந்து அவருடைய ஃபேமிலி பிரச்சனை. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இவருக்கிடையில் ஒரு சந்தோஷமாக ஒரு செய்தி, அதாவது அவர் அடித்த ஒரு விஷயத்தை பேசிட்டு போகும்போது சந்தோஷமான ஒரு செய்தியும் நம்ம காதுக்கு வந்தது. பார்த்தோம் நம்ம ஃபோட்டோஸை. அவருடைய பையன் யாத்ராவுடைய அந்த பட்டமளிப்பு விழாவில் வந்து தனுஷ் வர்றாரு அண்ட் இந்த பக்கம் ஐஸ்வர்யா வர்றாங்க. 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் வீட்டிலேருந்து வந்தது மாதிரியே ஆன ஒரு விஷயம் நம்ம கண்ணுக்கு தெரியுது. சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க. கண்டிப்பாக என்னை பொறுத்தமொழி இருக்குன்னு தான் நான் அடித்து சொல்லுவேன். ரஜினி சாரும் அதற்கு வேண்டிய முயற்சியில் இறங்கிட்டு தான் இருக்கார். எப்போயுமே அவர் பேசப்பட்டுகிட்டே தான் இருக்கார். ஸோ தனுஷ்ட நிறையா தடவை பேசியிருக்காங்க. சரி ஏதோ சின்ன வயசு 2 பேர் அடிச்சுக்கிட்டாங்க, பிரிஞ்சிருக்காங்க, கண்டிப்பாக நாளைக்கு ஒன்று சேர்ந்துருவாங்க. ஸோ சூப்பர் ஸ்டார் ரஜினி வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க 2 பேரும் ஒன்று சேரணுங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. தனுஷோடைய அப்பா அம்மாவும் இந்த பக்கம் ஒரு பக்கம் போராட்டம். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு 3 வருட இடைவெளி இருக்குது இல்லைங்களா, அதற்கு பசங்களுடைய ஃப்யூச்சர் எதிர்காலத்தை நினச்சி ஐஸ்வர்யாவும் ஃபீல் பண்ணியிருப்பாங்க, தனுஷும் ஃபீல் பண்ணியிருப்பாங்க. அதனுடைய விளைவு தான் அந்த சந்திப்பு நடந்திருக்கு. ஒரு நல்ல விஷயமாக தான் நான் பார்க்குறேன். நான் இதை கண்டிப்பாக ஒன்று சேர்ந்து அவங்க மீண்டும் பசங்களுக்காக வாழ்க்கையை ரன் பண்ணணும் அப்படிங்கிறதான் கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்தா அது ஒன்றும் இல்லை, வெறும் பேப்பர் தான். இந்த பேப்பரை கிழிச்சு சுக்குநூறாக போட்டு நாங்கள் ஒன்று சேரன்னு சொன்னோன்னா முடிஞ்சு போச்சு விஷயம், அவ்வளோதான். வெரி ஈஸி மெத்தட் தான்.
ஸோ ஒன்று சேருவான்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். சேர்ந்தால் நன்றாக இருக்கும். தனுஷுக்கு இப்போ நிறைய பேர் அடிக்கிறாங்க பார்த்தீங்களா, இது எல்லாமே இனிமேல் வந்து நிப்பாட்டுறதுக்கான நிறைய வாய்ப்புகளும் இருக்கும். ஐஸ்வர்யா அவர்களும் சில விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு தனுஷை புரிஞ்சு நடக்கணுங்கிறத இந்த இடத்துல நானும் சொல்ல விரும்புகிறேன். ஸோ நல்ல குடும்பம், நல்ல கணவன் மனைவி, நல்ல 2 பசங்க, லட்டு மாதிரி பசங்க. அவன் ஹீரோவானால் ஆச்சரியப்படுறதுக்கு அந்த மாதிரி இருக்கான். யாத்ரா லிங்க ஒரு ஸ்டடீஸ் இது. ஸோ இப்படி ஒரு பக்கம். நேற்று குபேராவில் வந்து அவருடைய வந்த அந்த ஒரு மாஸ் என்ட்ரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒரு ஸ்டைலாக அப்படி அழகாக ஒரு வேட்டி ஷர்ட்டு, சின்ன வயசு அழகாக கோட் ஷூட்டு போட்டுட்டு வரலாம் ஸ்டேஜுக்கு கிடையாது. நம்மளுடைய தமிழ் கலாச்சாரம் நேட்டிவிட்டியில் அழகாக வருவார். இதை நான் வந்து பலமுறை பார்த்துட்டு நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இந்த ஸ்டைலில் தான் வருவார். அழகாக ஒரு வேட்டி, ஒரு சட்டை, நெத்தியில் விபூதி வச்சுட்டு தான் அவர் வருவார். பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அதே மெத்தடு வந்து இது தனுஷ்க்கு ஒரு ஸ்டைலை ஃபார்முலா பண்ணியிருக்காங்க. அதே வேட்டி சட்டை பார்த்தீங்கன்னா அந்த கட்டு கூட போலீஸ் கட்டு, அதில் ஒரு மீஸை வச்சுட்டு அந்த கெட்டப்பே வந்து ஒரு மாஸாக இருந்தது. என்ன கேட்டால் ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் மாதிரி ஏதாவது கேரக்டர் பண்ணுவாரா என்னன்னு தெரியல. அடுத்த படத்துக்கான ஒரு காஸ்டியூம், அந்த ஹேர் ஸ்டைலில் கூட இருக்கலாம் தான் நான் நினைக்கிறேன். நான் அதை மேபி அப்படி இல்லைன்னா கூட இந்த கெட்டப்பில் ஒரு படம் பண்ணலாம் அப்படிங்கிறது. ரொம்ப ஸ்டைல் அழகாக மாஸாக வந்தார். இதில் இன்னொரு விஷயத்தை தன்னுடைய ஃபேன்ஸுகளுக்கு சொல்கிறார். நீங்கள் 23 வருடமாக என்னை தூக்கி தாங்கி பிடிச்சிட்ருக்கீங்க, நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நேற்று பதிவு பண்ணுறார். பைக்கில் யாரும் ஃபாலோ பண்ணாதீங்க அப்படிங்கிற விஷயத்தை தெளிவாக சொல்கிறார். காரணம், சில சம்பவங்கள் நடந்தது. அதனுடைய எதிரொலியாக தன்னுடைய நண்பர்கள், தன்னுடைய ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பத்திரமாக நீ வீட்டுக்கு போய் சேரணும், எங்கே இருந்தாலுமா நீங்கள் வந்திருப்பீங்க, கிட்டத்தட்ட 300 நாட்களுக்கு மேலாக பார்த்ததுக்கு பிறகு இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, சேஃப்டியாக நீ வீட்டுக்கு போய் சேரணும், உங்களுடைய சேஃப்டி எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற அந்த ஒரு அன்பை வெளிக்காட்டினார். அது ரசிகருடைய கரகோஷம் தாங்கவே முடியல. அந்த அளவுக்கு ஒரு மாஸ் ஸ்பீச். ஸோ அந்த குபேரா படத்தினுடைய ஆடியோவில் அந்த ப்ரமோஷனுக்கு ஒரு பக்கம் வந்து பேசினா கூட தன்னை வந்து ரொம்ப இழிவுபடுத்தி அடிச்சிட்டு இருக்கிற சில தீய சக்திகளுக்கு நெத்தியடியாக மனசில் இருக்கிறத பொங்கி பிளாஸ்ட் ஆகியிருக்கார். அதை தேவையில்லாமல் இனிமேல் பேசுபவர்கள் கண்டிப்பாக பேச்சை நிறுத்துவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அதுக்கு பதிலடியாக 5 வருஷமாக அமைதியை காத்த வந்த தனுஷ் பேச வச்சிட்டாங்க. அவரும் பேசிட்டார். இனிமேல் எந்த நடிகைகள் எந்த பக்கம் போனாலுமே தனுஷ் மேலே யாருமே காரணம் சொல்லாதீங்க. ஸோ நேற்று தன்னுடைய மனதில் இருந்த விஷயங்களை உடைச்சது ஒரு பக்கம் உடைச்சிட்டாரு. இனிமேல் மனசாட்சி உள்ள நடிகர்கள் வந்து கண்டிப்பாக தனுஷை பேச மாட்டாங்க அப்படிங்கிறதா நான் நினைக்கிறேன். ஸோ அவங்களும் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இதற்கப்புறம் குபேரா படத்தினுடைய அந்த ஸ்டஃப் இருக்குது பார்த்தீங்களா, டைரக்டர் சேகர் கமுலா வந்து இந்த கேரக்டருக்கு தனுஷ் தான் நல்லா இருக்கும், பண்ணுனா சூப்பராக இருக்குன்னு சொல்லி அவரு முடிவு பண்ணி நாகார்ஜுனிட்ட டிஸ்கஷன் எல்லாமே பண்ணாங்க. ஸோ தனுஷ் தான் நடித்தா நல்லா இருக்குன்னு சொல்லி நாகார்ஜுனாவும் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. இதில் நாகார்ஜுனா வந்து ஒரு பவர்ஃபுல் ரோலு, அதுக்கு ஈக்குவலாக அதோட மேலே தனுஷோட கேரக்டர் அமைஞ்சிருக்கு. தாராவிலே நடக்கிற ஒரு சின்ன அரசியல் சம்மந்தப்பட்ட ஒரு க்ரைம் த்ரில்லர் மேட்டர் தான். தனுஷ் வந்து நிறைய கெட்டப்ஸில் வர்றது மாதிரி ட்ரெய்லரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த படத்தினுடைய ஒப்பீனியன் எப்படின்னு சொல்லி ஹைதராபாத்தில் இருக்கிற நண்பர்கள்ட்ட கேட்கும்போது படம் பிரமாதமாக வந்திருக்கு வெங்கடேஷ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சேகர் கமுலாவும் வந்து தனுஷ் தான் வேணும்னு இந்த விஷயத்தை அவர் போட்டிருக்காரு பார்த்தீங்களா. அவரே ஒரு விஷயத்தை சொல்கிறார், தனுஷ்க்கு இந்த படம் கண்டிப்பாக ஒரு நேஷ்னல் அவார்டு கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் ஃபோக்கஸ் பண்ணாருன்னா, ஒரு டைரக்டரே சொல்கிறாருன்னா எந்த அளவுக்கு வந்து தனுஷ் மேலே கான்ஃபிடென்ட் இருந்தால் சொல்லியிருப்பார். அந்தளவுக்கு அவர் வந்து இந்த படத்தை இயக்கியிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 15 படங்களுக்கு மேலே டைரக்ட் பண்ணுவார் அவர். ஸோ நம்பர் 1 இருக்கிற டைரக்டர் புஷ்பா சுகுமாரன் மாதிரி சேகர் கமுலா வந்து பெஸ்ட் டைரக்டர் தான் நான் சொல்லுவேன். அவருடைய படங்கள் நிறையா படங்கள் நான் பார்த்துருக்கேன். ஹேப்பி டேஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும், ஜாலியாக இருக்கும் படம் பண்ணுறது. ஸோ இந்த படத்தின் மூலமாக தனுஷ் மீண்டும் ஒரு நேஷ்னல் அவார்டு வாங்கினார்னா, எனக்கு தெரிஞ்சு 3 அவார்டு ஏற்கனவே நிறையா 2 ஆக்டர்ஸ் ஹீரோக்கு வாங்கியிருக்காரு, ஒரு ப்ரொடக்ஷனுக்கு வாங்கியிருக்காங்க. இது 4வது அவார்டாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த படம் தனுஷுக்கு மிகப்பெரிய ஒரு பிரேக் இருக்கும், நேஷ்னல் அவார்டு கிடைக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இதில் வந்து தனுஷோட ராஷ்மிகா பண்ணியிருக்காங்க, நாகார்ஜுனா பண்ணியிருக்காங்க. படம் வந்து வேறு லெவலில் இருக்குது மொத்தத்தில் அப்படிங்கிறது எனக்கு வந்த தகவல். ஸோ இந்த குபேரா படம் அவருக்கு நேஷ்னல் அவார்டு வின்னரை வாங்கி தர்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பதிவு பண்ணுறேன். மீண்டும் ஒரு முறை நான் வந்து எல்லாருக்கும் சொல்லிக்கல விரும்புகிறது அப்படின்னா, தனுஷ் நேத்தின ஸ்பீச்சை வந்து தயவுசெய்து திரும்பி ஒருத்தர் எல்லா பேருமே கேட்டு பாருங்கள். தனுஷை அடிக்கணும்னு நினைக்காதீங்க, எண்ணம் போல் தான் வாழ்க்கை அப்படிங்கிறத தனுஷ் நேத்து சொல்லியிருக்காரு. நானும் அதே தான் சொல்கிறேன். அவர்களுடைய மனசில் இருக்கிற எண்ணம் தான் அவர்களுக்கு வாழ்க்கையாக அமையும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நானும் பதிவு பண்ணுறேன். தயவுசெய்து அவர்களுடைய வேலையை பாருங்கள். நிறைய வேலைகள் எல்லாருக்குமே இருக்குது. இப்போ பேசுபவர்களுக்கு நிறைய வேலைகள் இருக்குது. அதெல்லாம் விட்டுவிட்டு தனுஷை மட்டும் அடிக்கணும்னு நினச்சிங்கன்னா அது வந்து தயவுசெய்து வந்து யாருமே காதில் வாங்கிக்கிற நிலைமையில் இல்லை. எதுவுமே
தனுஷ் அப்படிங்கிற அந்த ஒரு மனிதர் வந்து வேறு லெவலுக்கு ஒரு அச்சீவ்மெண்ட்டுக்கு போயிட்டே இருக்கார். குபேரா வந்ததுக்கு அப்புறமேலு இன்னும் வேறு லெவலில் நீங்கள் தனுஷுவை பார்க்கலாம். மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கிறேன், எண்ணம் போல் தான் வாழ்க்கை.